Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மனச்சாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலினுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தலித்துகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் அப்படின்னு நான் ஒண்ணா சொல்ல முடியும். அதனாலதான் ஓட்டு மாறி போச்சு. ஒரு குடி தண்ணியில போய் மனத்தை கலந்துட்டாங்கன்னு சொன்னதுக்காக அவனே குற்றவாளி ஆக்கியிருக்கான். அவன் செய்யவே இல்லைங்க. புல்லட் வாங்கி ஓட்டுனான்ற கையை வெட்டினாங்க, நல்லா கபடி விளையாடுறான்ற விரலை வெட்டினாங்க, நல்லா வந்து படிக்கிறான்ற வாயை வெட்டினாங்க. சின்னத்துறையை என்ற ஒரு போராளிய நட்ட நடு ரோட்ல அங்க வச்சு நடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடும் பொழுது அங்க போய் காது கொடுத்து கேட்கல அமைச்சர் பெருமக்கள். போய் கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்த்தீங்களா? என்னை அடித்து விரட்டுங்கள், இனிமே சேர்க்காமல் கூட இருங்கள், எனக்கு கவலை இல்லை. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை. இப்போ உங்களை வந்து இடைநீக்கம் செஞ்சு வைக்கிறார். இது ஒரு பக்கம். முன்னாள் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ், நான் எம்எல்ஏ ஆயிட்டேனா இல்லை எம்பி ஆயிட்டேனா உங்களை கேட்குறேன். திமுகவிலையும் சில தற்கூரிகள் இருப்பாங்க, தற்கூரி எல்லா கட்சியிலும் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எழுதுறாங்க. பார்த்தீங்களா சங்கத்தன்மை பேசுறதுலாம் காரணம் வந்து ஆதவ அர்ஜுனாதான் இல்லை, இவங்கெல்லாம் இயக்குனர் வந்து தலைவர் தான் ஆரம்பத்தில் தான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நான் வந்து உங்கள்ட்ட சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். ஆனால் சங்கத்தமிழனை இடைநீக்கம் செய்த பிறகு நீங்கள் வேணா இப்பயே எடுத்து பாருங்க, தலைவருடைய ஃபேஸ்புக்கில் அப்படியே கிடக்குது. ஏறக்குறைய 90 விழுக்காடு எனக்கு ஆதரவு என்பதை விட தலைவரிடம் முறையிடுகிறார்கள். அந்த கடிதத்தை அவர் படித்தார் என்றால் என் பக்கம் இருக்கிற நீதி அவருக்கு தெரியும் நிச்சயமாக. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன் அண்ணா. வணக்கம். வணக்கம். இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்க, ஆனால் விசிகாவில் தான் இருக்கீங்களா? ஏன்னா 3 மாதத்துக்கு எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கைகளை தலைவர் அறிவிச்சிருக்காரு. இதற்கிடையில் நீங்கள் தலைவரையும் சந்தித்து விளக்கம் அளிச்சிருக்கீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஒரு 3 நாள் விரதம்லாம் இருந்தீங்க, பேச மாட்டேன், மௌன விரதம் இருந்தீங்க, பேச மாட்டேன் அப்படின்னு. அதற்கப்புறம் மௌனம் கழித்து பேசியிருக்கீங்க. தலைவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடன்படுகிறேன், தலைவர் வழியில் தான் என்றைக்கும் தொடர்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு தாவேக்கா பக்கம் போகிறார், ஆதவோட நெருக்கமாக இருக்கிறாருங்கிற விஷயங்களும் பேசப்படுது. எப்படி உணர்றீங்க? என்ன நடந்துச்சு? விழவில்லை எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம். இது எங்களுடைய கோட்பாடு. அவர் வந்து எனக்கு தலைவர் மட்டுமல்ல, அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. எனக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே அவர் ஒரு அண்ணன் தான். இப்போ அண்ணன் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அப்போ அந்த நடவடிக்கைக்கு நம்ம கட்டுப்படுறோம். விடுதலை சிறுத்தை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய நடவடிக்கை என்று எடுக்கப்பட்டால் தடா பெரியசாமி எடுத்த அடுத்த நிமிஷமே அவர் சங்கியிடம் போய் ஐக்கியமாகி விட்டார், உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக நான் இருக்கிற இதே பொறுப்பு, இதே இளைஞரணி மாநில செயலராக இருந்தவர் தான் யார், நம்ம செல்வ பெருந்தகை. அவர் நேரம் எங்கே போயிட்டார், காங்கிரஸ் போயிட்டு இன்றைக்கி மாநில தலைவராகிட்டார். அதற்கு அடுத்தபடியாக யாருமே நடவடிக்கைனா நம்ம ஆதவ் அர்ஜுனா அமைச்சர், அவர் வந்து என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும், சரிதானே? தெரிஞ்ச இடைநீக்கம் பண்ணாங்க. இடைநீக்க காலத்திலே அவர் தாவிக்க அது மாதிரி எல்லாருமே அது மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இவர்களெல்லாம் போகும் பொழுது தலைவர்கள் வந்து கொண்டாடினார்கள். தடா பெரியசாமியாக இருக்கட்டும், இல்லை செல்வ பெருந்தையாக இருக்கட்டும். ஆனால் இவர் கொஞ்சம் மிக்ஸாக வந்துச்சு. யாருக்கு? ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு. ஆனால் சங்கத்தமிழனை இடைநீக்கம் செய்த பிறகு நீங்கள் வேணால் இப்போயே எடுத்து பாருங்கள், தலைவருடைய ஃபேஸ்புக்கில் அப்படியே கிடக்குது. ஏறக்குறைய 90 விழுக்காடு எனக்கு ஆதரவு என்பதை விட தலைவரிடம் முறையிடுகிறார்கள். அண்ணே வெளியிட ஆளை தூக்க வேணாமண்ணே, ஆளை வச்சிருக்கனே, சங்கத்தமிழை நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, அண்ணன் சோரை கேட்டு நடங்க. அதாவது எனக்கு ஆதரவு என்பதை விட நீங்கள் கட்சியில் தொடர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்களெல்லாம் பதிவு செய்திருந்தார். தொண்டர்களோட குரலாக பேசுகிறாரு, அவர் எடுத்துடாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் நானும் பார்த்தேன். அப்போ நல்லா பார்த்துருக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து நான் வந்து ஒரு 3 நாள் குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே எனக்கு நானே சிந்திச்சுக்கிட்டு, சரி ஏதோ ஒரு தலைவரே வந்து நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு வர்றாருன்னா அவர் அவசியம் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். இவ்வளோ பெரிய இந்த 30 ஆண்டுகள் வரலாற்று நான் சொன்ன ஆளுகள் இவ்வளோ தானே போயிட்டோமோ அப்படின்னு யோசிச்சிங்களா? எப்படி இந்த சொல்ல வர்றேன் உங்கள்கிட்ட. அப்போ இந்த காலகட்டத்தில் நான் 3 நாள் வந்து ஒரு மௌன விரோதம் அல்ல, மௌன விரதம் இருந்தேன். விரோதம் என்பது வேறு. இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னா மௌனமாகவே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம், அந்த எண்ணம் இல்லை. சரி மௌனமாக இருப்போம். ஏன்னா நிறையா தோழர்கள் வந்து பேட்டி கேட்க வேறு வந்துட்டாங்க. இப்போ நீங்களே கூட அந்த நேரம் நிச்சயம் வந்திருப்பீங்க. அப்போ நம்ம யாரும் வந்த பிறகு கொடுக்காமல் இருந்தால் அதனால் டக்கு நான் வந்து போட்டு விட்டு இது பண்ணிட்டு நான் அமைதியாக இருந்து என்னை நானே சிந்தித்தேன்.
சிந்திக்கும் பொழுது நீங்கள் சொன்னது கொஞ்சம் கரெக்டு தான், கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போயிருக்கிறேன். சரியா? அல்ல, சொன்ன கருத்துலாம் கரெக்டு, ஆனால் அந்த சொல்லாடல் ரொம்ப சிக்கலாகி போச்சு. ஏன்னா நான் அவரோட அமைப்பாய்த்தின புத்தகம் படித்தவன், அதில் கடைசி 58வது அத்தியாயம் இதுதான், பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம். அவர் சொல்லி கொடுத்ததே. உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். ஆனால் நம்ம சில நேரங்களில் வந்து சில கருத்துக்கள் நம்ம பேசிட்டோம். அந்த கருத்துக்கள் பேசியதால் இவர் எடுத்தாரா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அது மட்டும் அல்ல, இன்னும் சங்கத்தினர் இப்படி தான் பேசுவார்னு தெரியும். ஆனால் வந்து என்ன நெருக்கடி வருதுன்னா, முக்கியமாக உங்கள்கிட்ட உடச்சே பேசுகிறேன், என்ன நெருக்கடி வருதுன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து விடுதலை சிறுத்தையில் இருக்கும் பொழுது அவர் எப்படி பேசினாரோ உங்களுக்கு தெரியும். நம்ம திமுகவை பேசுனது என்ன பேசியிருப்போம்னா, கொள்கை ரீதியாக தான் பேசியிருப்போம். நடைமுறையில் சில கருத்துக்கள் வந்து முரண்பட்டிருக்கு. தலித்துகளுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும், தலித்துகள் பிரச்சனைகள் வந்திருக்கு. குறிப்பாக வந்து இன்னைக்கு கூட வந்து அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் காரணம் என்ன காரணம்ன்றாங்க. நான் அப்போயிருந்து சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், தலித்துக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதுக்காகத்தான் நான் கோவப்பட்டு பேசினேன். நம்ம வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, அதை நம்ம பேசணும். அந்த பேசுகிற பேச்சுக்களுக்கு எங்கள் தலைவரே என்ன பேசியிருக்கிறார். என்னப்பா திமுக உடைக்கிறது நம்ம வேலையாக இருக்குது, பேசாதப்பா அப்படின்னு கண்டித்து இருக்கிறார். இதெல்லாம் அப்படி நடந்திருக்கிறது. வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு. நம்மகிட்ட வந்து எல்லாமே எது மறைவுலாம் இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. ரைட், அதை நம்ம ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஏன்னா அவர் தலைவருடைய கொள்கை அதானே. டக்குன்னு இப்போ வந்து இந்த கூட்டணிலாம் அமைஞ்ச பிறகு எங்கள் தலைவர் வந்து ஒரு நாள் வந்து வாங்க ஆதவ அர்ஜுனாவை வந்து சந்திக்க உங்களை கூட்டி போகிறேன் அப்படின்னு எனக்கு கூட்டி போகிறார். ஏன் கூட்டி போகிறாருன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கும் எனக்கும் முரண் இருந்தது. அவர் கட்சியில் இருக்கும் பொழுது நான் ஆதரவாக இருந்தேன். ஆனால் கட்சியை விட்டு வெளியே போன பிறகு அவர் சில இடங்களில் வந்து கட்சி பற்றியும் கட்சியின் தலைமையை பற்றியும் அவர் பேசும் பொழுது நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம். அப்போ பெரிய முரண் உருவாச்சு. அப்போ அந்த முரணை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தலைவர் கூட்டி போய் 2 பேரையும் வந்து பேசி முடிச்சு விட்றார். இதே நடந்தது. அப்போ நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், நல்லா கேட்டுங்க பிரதர், ஒரு போட்டோ எடுக்கிறேன். அந்த போட்டோவை எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், அறம் சார்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுனா சொல்லி தான் அவர் பேசுகிறாரு, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களே. இல்லை, வாரிய பதவிக்கு ஆசைப்பட்டு தான் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சார். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னொன்னே திமுகவை கடுமையாக தாக்கினா தருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அதுவும் இல்லைன்னொன்னே கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். அதான் தலைவர் நடவடிக்கை எடுத்து. இல்லை, நான் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லே திரும்பி பாருங்கள், நான் ஆரம்பத்திலேருந்தே பேசுவேன். திடீர்னு இன்னைக்கு பேசினாலும் இல்லை, அதே மாதிரி பென்ட்ரைவ்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம். அப்போ வந்து எல்லாமே நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ நான் வந்து நல்லா கேட்டுக்கிறீங்க, பதவிக்காக பல்லிழித்து பேசக்கூடியவன் அல்ல சங்கத்தமிழன். இன்னமும் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா சொல்லி கொடுத்து தான் பேசுகிறாரு. ஏன்னா அந்த போட்டோ பார்க்குறாங்க, போட்டோவை பார்த்து தலைவர் சென்று லெஃப்ட் ரைட்டு நாங்கள் இருக்கிறோம். அவர் தலைவர் பாருங்க யார், குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள், அதுக்கான எல்லாரையும் சொல்ல, திமுகவிலையும் சில தற்கூறிகள் இருப்பாங்க, தற்கூறி எல்லா கட்சியிலும் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, பார்த்தீங்களா சங்கத்தமிழ் பேசுறதுலாம் காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா தான், இல்லை இவங்கெல்லாம் இயக்குனர் வந்து தலைவர் தான் ஆரம்பத்தில் தான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நான் வந்து உங்கள்ட்ட சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனாட்ட போய் பல பேர் காசு வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. சங்கத்தமிழ் ஆதவ அர்ஜுனா இல்லை, எவன்கிட்ட நன்றதில்லை, வரலாற்றில் சோறே இல்லாமல் பட்டினியாக கிடந்தாலும் கிடப்போமே தவிர எவன் காலில் போய் விழுந்ததில்லை. இதுதான் பழைய வரலாறு, எல்லாருக்கும் தெரியும், என்னோட பழையவர்களுக்கு. நீங்கள் ஆதவ அர்ஜுனாட்டே கேளுங்க, சரிங்களா? அப்படிப்பட்டு நம்ம வாழும் பொழுது இந்த பதிவு எப்படி வருதுன்னா, தலைவரை வந்து இது பண்ணுற மாதிரி வருது. தலைவர் சொல்லி கொடுத்துட்டே அவளை பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. தலைவர் என்ன பல முறை கண்டித்து இருக்கிறார், நான் மறுக்கவில்லை. 2 பேரும் சேர்த்து வைக்கிறாரு. அதற்கு முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வன்னியரசுக்கு சில முரண்கள் இருந்தது கடந்த 10 ஆண்டுகளாக. அப்போ அந்த முரணையும் சரி பண்ணுறாரு, நானும் அவருக்கு சால்வை பண்ணுறேன். அதுமாதிரி என்னை வந்து யார்கிட்ட முரண்டு இருந்துச்சோ அதை சரி பண்ணி என்னை வந்து ஒரு பக்குவப்படுத்துகிறான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த போட்டோ நான் போட்டிருக்கேன், எடுத்து ஃபேஸ்புக்கில் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் யாரும் பெருசாக பேசலை. ஏன்னா அவர் எங்கள் கட்சிக்காரு, இதை வந்து பெருசாக பேசும் பொழுது அப்போ தலைவர் வந்து தன்னை வந்து எது உண்மைன்னு வந்து செய்யணும்ல. இந்த காலகட்டத்தில் நல்லா கேட்டுக்க, இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட என் கட்சியில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவரை நான் ஒரு கருத்தில் உண்மையிலே அது என் பக்கத்து நீதி இருக்குது, அவர் போய்ட்டு நியாயங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் தப்பு தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி என்னிடம் இருந்தது. அதை நான் சொல்கிறேன், அது பக்குவமோட சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறேன். அப்போ ஒரே நேரத்தில் அதுவும் வருது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார் என்ற தலைவர்கிட்ட, சங்கத்தமிழ் இவ்வளவுக்கு பேசுகிறான்னா நீங்கள் தான் காரணம். அங்கே திமுக காரர்களே என்ன சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா மூலமாக தலைவர் தான் பேச வச்சார் தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு அங்கே வருது.
எங்கள் சங்கத்தமிழும் பேசுகிறாங்க வந்து திமுக தோக்குது அப்படிலாம் இல்லை. திமுகவுக்கு தோற்றதற்கு பல காரணங்கள். அது முக்கியமான காரணம் தளபதி ஸ்டாலின் மேலே நான் என்னைக்காவது பேசியிருக்கேனா? அவர் சரியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அடுத்த இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் சாதி வெறியோடு இருக்கிறாருன்னு ஓப்பனாக சொன்னேன். ரெக்கார்டு அப்படியே இருக்குது. அந்த சாதி வெறி தான் இன்றைக்கி அவரை வந்து அவர் ரிப்போர்ட்டை சொல்லுதில்ல, குறிப்பிட்ட ஆட்கள் உண்மை நிலவரங்களை அவரிடம் சொல்லவில்லை. அது சொல்லியிருந்தா ஏங்க சங்கத்தமிழன் பேசின எடுத்து ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டு காட்டியிருந்தாரு. இன்றைக்கி அவர் முதல்வருங்க. என்னப்பா இவன் வந்து இப்படி பேசிட்டே இருக்கேன் கூட்டில் இருந்து என்னதாப்பா கருத்து அப்படின்னு ஒரு 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 15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினதே பார்த்துருந்தா ரைட்ரா. அப்போ தலித்துக்கு விரோதமாக நம்ம செயல்படுவதாக வெளியில் செய்தி இருக்கிறது, அது உண்மைதான், அதை சரி செய்வோம் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிருக்கலாம்ல. அப்போ அது முடிக்கலை. அப்போ இப்படிலாம் எங்கள் தலைவர் மேலே வந்து பழி சுமத்தும் பொழுது தலைவர் வந்து என் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்படுகிறார். கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தான் பேசுகிறாரு. ஏன்னா நான் அவர் ரொம்ப நெருக்கம். தலைவர் என்ன சொல்றாருன்னா உட்கட்சி முரணை வெளியில பேசுறாரு, தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறாருங்கிறதா அவர் கொடுத்த அறிக்கை. தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்திருந்தா நேரம் நான் எம்எல்ஏ இருக்கணும், நேரம் நான் எம்பியாக இருக்கணும். சும்மா நான் விளையாட்டுகளை நான் எடுத்து பல வரலாறு எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் வந்து எப்போ 2008 எழுச்சி தமிழருடைய களப்பணியில் கால் நூற்றாண்டு விழா பின் அட்டையிலே பாருங்கள் யார் இருக்கான்னு பாருங்கள். சங்கத்தமிழ் இருப்பேன். சும்மா நீங்கள் பல வரலாறை பூரா எடுத்து பாருங்கள். அவ்வளவுக்கு நான் இந்த கட்சிக்காக நேர்மையாக உண்மையாக உழைத்திருக்கிறேன். தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இந்த தமிழர் இறையாண்மை மாநாடு நான் இருந்தது துபாய் நடத்து 2010 ஐயா வீரமணி வந்தார். அந்த மாநாட்டிலேயே நான் தானே வரவேற்புக்குள்ளே இருக்கிறேன். துபாயில் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ என்னுடைய உழைப்பை மட்டுமல்ல என் பொருளாதாரத்தையும் நான் கட்சிக்காக உழைத்திருக்கிறேன், பாடுபட்டு இருக்கிறேன். ஏன் அப்போ நான் நினச்சிருந்தா நான் துபாயில் இருந்த பொசிஷனுக்கு எனக்கு அரசியலில் தான் வெற்றி பெற வேண்டும். நீ சொன்ன வாரியம் வாங்கணும், எம்எல்ஏ வாங்கணும், எம்பி வாங்கணும்னா திமுக போயிருப்பேனே, ஏன் அதிமுக போயிருப்பேனே, ஏன் காங்கிரஸ் எங்கள் அப்பா கட்சியுடைய மாவட்ட செயலாளர், காங்கிரஸ் கட்சியுடைய 2000 மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்டம் மேலூரில், ஏன் அங்கே போயிருக்கலாம்ல? நான் ஏன் இங்கே வர்றேன்? இவர் மூலமாக எழுச்சி தமிழர் மூலமாக தலித்து மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர முடியும், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் தலைவர் உங்களை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டாருன்னு இன்னொரு விமர்சனமும் இருக்குது. ஏன்னா திமுகவை கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிங்க. அப்போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் உங்களை வெளியே தூக்கி போடுறாரு. இல்லை அப்படிலாம் என்னை வெளியில் எங்கேயும் தூக்கி போடலை, என்னை வந்து கண்டிச்சிருக்கிறார், தள்ளி நிற்க சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை. நீ இப்போ பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் ஒரு வாரத்தில் என்னை சேர்த்துக்குருவார். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. தம்பி நீ பேசுனது அளவுக்கு மீறி நீ பேசியிருக்கிற, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா 3 நாள் உட்காரும் பொழுது நீ 3 நாள் நீ உட்காராமல் நீ பேசாமல் ஒரு நாள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கே வந்து நிறைய திங்கிங் வருங்க. அண்டத்தில் இருக்கிறதானே பிண்டத்தில் இருக்குன்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், அதே நம்ம 5 புலன்கள், அதை நீங்களே உணர முடியும். இது வந்து சயின்ஸு தான். அப்போ நம்ம உணர்றோம், ஆமாம் கொஞ்சம் எல்லையை மீறி தான் பேசியிருக்கிறோம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ ஒரு எல்லையை மீறி பேசும்பொழுது ஒரு தலைவன் வந்து நடவடிக்கை எடுத்ததுன்னா அவர் தலைவர், அப்போ தான் நான் தொண்டேன், சரியா இல்லையா? ஆனாலும் கூட இந்த நடவடிக்கை பிறகு தொண்டனாக இருந்த என்னை அவர் ஒரு தலைவராக மாற்றி விட்டார். ஏன்னா எங்கள் கட்சிக்கு இல்லை பிரதர், தலைவன்னா கட்சி தலைவன் இல்லை, தலைமை பண்பு உள்ள ஒரு தலைவனாக எங்கள் தலைவர் தான் சொல்லுவார்ல, நான் தொண்டர்களை உருவாக்குவதற்கு கட்சியை உருவாக்கவில்லை, தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் கட்சியை உருவாக்கி இருக்கிறேன், உங்களிடம் வருகிறேன், உங்களிடம் பேசுகிறேன் சொல்றாருல. கற்றலும் கற்பினுடைய பிரச்சனையா இருக்கு. கட்சியில் எல்லாரும் தலைவர்களா இருக்கிறப்ப தான் இப்போ உங்க மீது ஒரு முன்னாள் எம்எல்ஏ புகார் சொன்னாருன்னு அவர் தான் லைவ்ல சொல்றாரு. நீங்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பர் 2ல இருக்கக்கூடிய விசிகால இருக்கிறவரோட விமர்சனம் பண்ணீங்க. அப்போ இதெல்லாம் தான் உங்களை பின்தொடர்ந்து பழி வாங்கி இடைநீக்கத்துக்கு காரணமாக மாறி இருக்கு. அதாவது நான் இன்னமும் சொல்றேன் பிரதர், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் வன்மம் வைத்து நான் பேசலை. அதுதான் நான் சொன்னேன். நியாயங்கள் பல, உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், கேமரா மேனுக்கு ஒரு நியாயம், இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நியாயங்கள் இருக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீதி ஒன்று தானே, நீதி யாரையும் மாற்ற முடியாதுல்ல. நான் நீதி சார்ந்து தான் பேசினேன். நான் இன்னும் கூட அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக பேச முடியாது. ஏன்னா எங்கள் தலைவர்கிட்ட நான் நேற்று இரவு கடிதம் கொடுத்து விட்டு இருக்கிறேன். அந்த கடிதத்தை அவர் படித்தார் என்றால் என் பக்கம் இருக்கிற நீதி அவருக்கு தெரியும் நிச்சயமாக. இப்போ தலைவர் நிச்சயம் படிச்சிருப்பார், நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை நான் திருப்பி ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்காக எங்கள் தலைவரிடம் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன். குறிப்பாக எங்கள் தலைவரிடம் நல்லா கேட்டுக்கிறேன். ஏன்னா தலைமை திருப்பி நான் விட்ட பாயிண்டிலிருந்தே வர்றேன். அதாவது தலைவர் சொல்வார், கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும்ன்றாரு. அதெல்லாம் சரியாக செய்து கொண்டு இருக்கிறது எப்போ உணர்ந்தேன்னா, இப்போ என்னை வந்து இடைநீக்கம் செய்த பிறகு கட்சியில் இருக்கிற 100க்கு 100 தோழர்கள், தொண்டர்கள், வேணா 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 2-3 பேர், உயர்நிலைக்குள்ள இருக்கிற 32 பேரில் ஒரு 5 பேர் எனக்கு எதிர்ப்பாக கூட இருக்கலாம்.
மித்த உயர்நிலைக்குழுவில் இருக்கின்ற மிச்ச 5 பேரை தவிர மிச்சம் ஏறக்குறை 27 பேரும் சரி, மாவட்ட செயலர் 234 பேரில் ஏறக்குறைய அனைத்து மாவட்ட செயலாளரும் சரி, தொண்டர்களும் சரி, இவ்வளவு ஆதரவு இருக்கும் பொழுது ஆகா நம்ம வந்து தொழிலை விட்டுட்டு வந்தோம், உழைப்பு தலைப்பு போச்சு, இருந்தாலும் உழைத்த உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைத்திருக்கிறது. அந்த ஊதியம் வந்து நீ எம்எல்ஏ எம்பி வாரியமாக இல்லாமல் என்றாலும் கூட தொண்டர்களை மனதை வென்றிருக்கிறோம்ல, இதை விட உங்களுக்கு வேறு என்னங்க வேணும்? இல்லை இதை விட வேறு என்ன வேணும்? நல்லா யோசித்து பாருங்கள். தலைவரே வந்து அதில் போடும் பொழுது தலைவர் இதில் ஒன்று போடுறாங்க, 1996 திருமாவளவனை பார்த்ததை போல் சங்கத்தமிழ் பேச்சு இருக்குன்றாங்க. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? ஆனால் அவர் கால் தூசி கூட நான் இணை இல்லை, எனக்கு தெரியும். அவருடைய அந்த பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா 96 பேசியிருப்பாருங்க, அரக்கோணத்தில் நிறையா மறந்துருப்பாருன்னு சொல்கிறேன். அந்த பேச்சை மட்டும் லைட்டை சொல்கிறேன். என்னம்மா சொல்லுவார், சேரிக்குள்ளே எவனாவது வந்து பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயோ இல்லை தீ வைக்க வேண்டும் என்று எண்ணத்திலேயோ உள்ளே வந்தால் 2 கையில் வரலாம், வெளியில் செல்லும் பொழுது 1 கையோடு சொல்ல வேண்டும். தலைவருடைய பேச்சுங்க ரெக்கார்டோடு இருக்குது. நீங்கள் வீட்டில் வீச்செருவாளை எடுத்து வைத்திருங்கள், எதிரிகளை தாக்குவதற்கு மிளகாப்பிடியை பெண்களே தயாராக வைத்திருங்கள், சரளக்கற்களை பரப்பி வையுங்கள். இதெல்லாம் இப்போ 96 பேச்சு. அது மீது சங்கத்தமிழ் எங்கேயும் பேசியிருக்கேனா? சொல்லப்போனால் எழுச்சி தமிழருடைய பேச்சில் 10 விழுக்காடு தான் பேசுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டில் 1 விழுக்காடு படியை பேசுகிறேன். காலகட்டம் மாறுது இல்லை, இன்னைக்கு அந்த பேச்சை தலைவர் பேச மாட்டார்ல. காலங்கள் மாறினாலும் எங்களுடைய வழிகள் அப்படியே இருக்குல்ல, எங்களுக்கு இன்னமும் பிரச்சனை இருக்குல்ல. ஏன் பிரதர், அது ஒன்றும் பத்தாத பிரதர். இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று 2021 டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய அன்பு மகன் ஸ்டாலினிடம் கொடுக்கிறோம். ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு. ஏன் இப்போ கூட போடலாமே, ஏன் இது வரைக்கும் இவருக்கும் போடவில்லை? கேட்குறோம்ல, எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நேற்று ஒரு ஆணவ படுகொலை, முந்தானத்து ஒரு ஆணவ படுகொலை ஏறக்குறைய டெய்லி நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை அதுதான் இப்போ திமுக தலித் விரோத கட்சின்னு சொல்கிறீங்க, விமர்சனத்தை வைக்கிறீங்க. இங்கே தாவேக்கால தலித்துகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுது, அமைச்சர்கள் இடம் தரப்படுது, 8 எண்ணிக்கையில் வாய்ப்புகள்லாம் தர்றாங்க. ஆனாலும் அம்பேத்கர் சிலை நிறுவுறதுல இங்கேயும் பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த அரசில் அமைச்சரவையில் பங்கெடுத்தாலும் இதுதான் நிலையாக இருக்கா? இதுக்கு ஏன் விசிக கடுமையான கண்டனத்தையோ ஒரு போராட்டத்தையோ முன்னிறுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, கடுமையான போராட்டத்தை எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாவட்ட ரீதியாக, குறிப்பாக விழுப்புரத்தில். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுடுகாட்டுக்கு கூட பிரச்சனை, அதுக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்னென்னா, எங்கள் போராட்டத்திற்கான சிக்கலை அவர்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறார்கள் நிகழ்காலத்தில். அதை நம்ம மறுக்காமல் இது சொல்ல முடியும். ஒரு ஊரில் வந்து பஸ்ஸே போகலை, கேவலமாக இல்லையா சுதந்திர இந்தியாவில்? அது நாங்கள் வந்தவரை பஸ்ஸை ஓட்டுறோம்ல, அப்போ எவ்வளோ பெரிய செயல். அதே மாதிரி விழுப்புரத்தில் பக்கத்தில் சுடுகாட்டுக்கு வந்து போகிறதுக்கு பாதை இல்லை. இப்போ எங்கள் அமைச்சர் போய் அதுக்காக போரிட்டு அதை சரி பண்ணுறாருல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, சாதி சர்டிஃபிகேட் கொடுக்காதனால இராணுவத்திலே சேர முடியாமல் அந்த தம்பி 3 மாதமாக வெயிட் பண்ணுறாரு. ஒரே நாள் வாங்கி கொடுக்குறோம்ல. அப்போ எங்களுடைய வழிகளை, எங்கள் துயரங்களை, துன்பங்களை காது கொடுத்து கேட்கிறார்கள். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் தீர்வை நோக்கி நிச்சயமாக நாங்கள் செல்வோம் அப்படின்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அவர் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன் பிரதர், வெறுப்பு விருப்பு இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து திமுக காரர்கள் எழுதுவார்கள், எனக்கு நன்றாக தெரியும். இருந்தும் கூட நான் பேட்டி கொடுக்குறேன்னா மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலினுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தலித்துகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்ல முடியும். அதனால தான் ஓட்டு மாறி போச்சு. அதை மட்டும் கொஞ்சம் நீ சரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் முதல்வருங்க, அவரே தோத்து போகிற அளவிற்கு வந்திருக்குன்னா என்ன காரணம்? மனச்சாட்சியோட நீங்க பாருங்க. இல்ல, தலித்துகளுக்கு விரோதமா செயல்பட்ட திமுக, விசிக, தீக்க, நாங்க 3 பேரும் 3 குரல் துப்பாக்கியா செயல்படுவோம் தலைவர் சொல்வாரா? அப்படி செயல்பட்டு இருந்தா தலைவர், அதாவது 3 குரல் துப்பாக்கின்னு சொல்லப்பட்டது உண்மைதான், இல்லாமலாம் இல்லை. அது வந்து தத்துவ ரீதியாக ஒரு கொள்கை நம்ம சொல்றோம், ரைட்டா? அது நடைமுறையில் இல்லாமல் தானே போச்சு. முதல்வர் ஸ்டாலின் செய்யுங்கன்றாரு, ஆனால் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் செய்யலை. அதானே குற்றச்சாட்டு. நான் திருப்பியும் வரேன், தப்பாக எடுக்காதீங்க, நீ வந்து எனக்கு மறிக்காதீங்க. நல்லா பாருங்கள், போன ஆட்சியில் கேவலமுங்க, உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஒரு குடி தண்ணியில் போய் அதில் வந்து மனத்தை கலந்துட்டாங்கன்னு சொன்னதுக்காக அவனே குற்றவாளி ஆக்கியிருக்கிறான். அவன் செய்யவே இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியுமுங்க. அவன்கிட்ட நான் பேசியாச்சுங்க, நான் பலமுறை பேசினேங்க. செய்யாத குற்றத்தை பழி அங்கே போட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னும் யோசித்து பாருங்கள், ஒரு புல்லட் வாங்கி ஓட்டினான்ற கையை வெட்டினாங்க, நல்லா கபடி விளையாடுறான்றக்க விரலை வெட்டினாங்க, நல்லா வந்து படிக்கிறான்றக்க வாயை வெட்டினாங்க, சின்னத்துறையை. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு போராளியை நடு ரோட்டில் அங்கே வச்சு நடக்குது.
அதே மாதிரி தொழிலாளர்கள், சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் போராடும் பொழுது அங்கே போய் காது கொடுத்து கேட்கல அமைச்சர் பெருமக்கள். போய் கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. வேங்கவையில் அப்படி பிரச்சனை நடக்குன்னா நேராக போய் அங்கே முதல்வரோ துணை முதல்வரோ உட்காந்து அவங்க வீட்டில் உட்காந்து ஒரு டீயவோ ஒரு காப்பியோ சாப்பிட்டுவிட்டு என்னதான்ப்பா பிரச்சனை கேட்டிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும்ல. அதிகாரிகள் தான் அவர்களை கவித்தார்கள். ஏன்னா ஒரு இயற்கையான ஒரு புத்தி என்னென்னா, சாதி புத்தி இந்த அரசு அதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க தான் மேல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இவர்களை செய்யாமல் விட்டு விட்டார்கள். அதனால் இந்த பிரச்சனை. இப்போ கூட ஒரு ஆட்சி வந்திருக்குல்ல, 8 அமைச்சர் கொடுத்துருக்கிறார்ல, ஓப்பனாக சொல்லி 8 அமைச்சர்ப்பா, அதுவே எங்களுக்கு ஒரு அமைச்சர்ப்பா, எல்லாம் கொடுத்துருக்கிறார்ல. இவர் தலித்து விரோதத்தை செய்யட்டும், நீ என்ன பாருங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஜனநாயகத்தில் வரைக்கும் இவரும் கவின் ஆணவ படுகொலைக்கு போன மாதிரி தெரியல. விழுப்புரத்தில் ஒரு சிலையை நிறுவனத்துக்கு போராட்டம், அமைச்சர் தலைவர் திருமாவளவன் எல்லாரும் போய் திறக்கிறதா இருந்த சிலையை ராத்திரி அகற்றுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம விமர்சிக்க மாட்டோமாங்கிற கேள்வி. இல்லை கவினுடைய படுகொலைக்கு அந்த காலகட்டத்தில் அவர் போகலை, வரலை, பிரச்சனை இல்லை. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுமே அதற்கு முக்கியமான குற்றவாளியாக இருந்த அந்த அம்மாவை கைது பண்ணாரா பண்ணலையா? சிபிசிஐடியே குற்றம் சுமத்துச்சு. அப்பையும் கூட கைது பண்ணாமல் இருந்துச்சு போன ஆட்சி. ஆனால் இவர் வந்து கைது செய்திருக்கிறார். ஆனால் கடந்த ஆட்சியில் கைது செய்யப்பட்டு அவங்களுடைய தந்தை இன்னைக்கு பிணையில் வெளிவந்திருக்காருல்ல, சரியான வாதத்தை முன்வைக்காதனால தான் வெளில வந்துட்டார். இல்லை அது நாங்கள் இல்லை, அது மட்டும் இல்லை, அது வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்குது. நல்லா கேட்டுக்கு, நீதிமன்றம் ஒன்று சொல்கிறத வந்து நீங்களோ நானோ ஆட்சியாளர் கூட தலையிட முடியாது. நீதிமன்றம் தான் கொடுத்துருக்குது. ஆனால் பழைய பிரச்சனை நல்லா கேட்டுக்குங்க, நுட்பமாக போங்க. அதை நீதிமன்றம் கைது பண்ண சொல்லுது. ஆனால் கைது பண்ணாமல் இருந்தது போலீஸ். இப்போ மேல்பாதி கோயிலுக்குள்ளே கூட்டி போங்கன்னு சொல்கிறது நீதிமன்றம், ஆனால் கூட்டி போகாமல் இருந்தது போலீஸ். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து நீதிமன்றம் தான் எதிர்பார்க்க தவிர போலீஸ் இல்லை, இருக்கவும் கூடாது. நீ என்ன பாருங்க, டைம் கொடுத்து 1 மாதம் ஆயிருக்குல்ல, இன்னும் 1 மாதம் பார்ப்போம். இல்லை என்றால் நானே உங்களை கூப்பிட்றேன், நானே பேசுகிறேன். நான் அரசியல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளில் இன்னைக்கு நான் ஒரு பொறுப்பில் இல்லாமல் கூட இருக்கலாம். இது ஒரு இடைக்கால நீக்கம் தான், ரைட்டா, டெம்பரவரி தான். ஆனால் நான் தலித்து மக்கள் விடுதலைக்காக தொடர்ந்து பேசுவேன். தலைவர் அதை சொல்ல, எல்லாம் மீறிட்டப்பா அப்படின்ற நேற்று கூட போய் பார்த்து எல்லாம் விளக்கத்தை பூரா கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் பிரதர். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி இடைநீக்கம் செய்வார் அப்படின்னு? ஏன்னா நீண்ட நெடு நாட்களாக கட்சிக்காக உழைத்திருக்கீங்க, பல விஷயங்கள் முரண்பட்டாலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்திருக்கீங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்த்தீங்களா? பிரதர், நான் 100க்கு 100 உங்களுக்கு சொல்கிறேன்ல, தலைவர் என்னை நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். நான் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் நினைத்திருந்தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சீதையை வந்து சந்தேகப்படும் பொழுது சீதை வந்து தீ குளிக்கத்தானே செய்யணும், பழைய வரலாறு இருக்குல்ல. அப்போ அவங்க நேரடியாக தலைவர் சந்தேகப்படுறாங்க. இவன் பேசுகிற பேச்சுக்கு பூரா, இந்த சங்கத்தமிழன் பேசுகிறேன் பேச்சுக்கு பூரா காரணம் தலைவர் தான், தலைவர் சொல்லி கொடுத்து தான் பேசுகிறார் அப்படின்னு சில பேர் நினைக்கும் பொழுது, அப்போ அப்படிலாம் இல்லைப்பா, நான் என்னால் முடிந்தால் நான் 1000 சங்கத்தமிழனை உருவாக்குவேன். உங்களுக்கு புரியுதா? 1000 சங்கத்தமிழை காலி பண்ணுவேன். இப்போ நான் சரவணங்க, இன்ஜினியர் சரவணன், இவர் தான் என்னை சங்கத்தமிழன் உருவாக்குனார். இப்போ சங்கத்தமிழை வந்து அடிச்சு கீழே படுக்க போட்டார். கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நோ ப்ராப்ளம். அவர் எப்போ தேவையோ அப்போ அவரை எந்திரிக்க வைப்பார். எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஆனாலும் கூட அவர் கொடுத்த சிலபஸுக்குள்ளே நான் பேசினேன். அவர் கொடுத்த சிலபஸுக்கு, அரசியல் ஒரு சிலபஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் பேசினேன். ஆனால் நம்ம வாய்ஸை விடாலும் கொஞ்சம் கூடிருச்சு. அது நம்மளே போட்டு பார்க்குறோம்ல, அந்த 3 நாள் உட்காந்து பார்க்குறோம்ல, கரெக்டாக ஆனால் வந்து பிரதர், நான் அதில் வந்து நீதிக்கு புறம்பாக பேசலை, அறத்துக்கு புறம்பாக பேசலை. நான் இன்னமும் வந்து தலைவருக்கு லெட்டர் கொடுத்தவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது. 2-3 நாள் பொறுங்க, தலைவருக்கு லெட்டர் கொடுத்துருக்குறேன். அந்த லெட்டரை வந்து நான் இப்போ ஓப்பனாக உங்கள்கிட்ட சொன்னேன்னா என் பக்கத்தில் இருக்கிற நீதி தெரியும், என் பக்கத்தில் இருக்கிற உண்மை தெரியும். நிச்சயமாக தலைவர் அதற்கான ஒரு இதை பண்ணுவார். ஆனால் நான் பேசினதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ பிரதர், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு, வரும்போது உங்களை சாப்பிட சொல்லணும், ரைட்டா? என்ன சாப்பிடலையா, சாப்பிடுங்க அப்படின்னா நிச்சயமாகவே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் என் ஸ்டைல் அப்படி, ஸ்டைலு மதுரைக்காரங்க ஸ்டைலு. அதே இது, என்ன பிரதர் சாப்பிட்றதுக்குன்னு பிளான் பண்ணி கேட்டால் டயத்துக்கு வந்தீங்களா, ரைட்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? ஆனால் இது நான் பக்குவமாக தான் சொன்னேன், இப்போ சிரிச்சுட்டு தான் சொன்னேன். ஆனால் பேசின தப்பு இல்லை, நம்ம மனசில் எதுவும் இல்லை. நம்ம நீதியின் பக்கம் இருந்து நேர்மையாக பேசியிருக்கிறோம், உண்மையாக பேசியிருக்கிறோம். இன்னமும் கூட சில பேர் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இப்போ அவங்க நண்பர்கள் சொல்கிறேன், நக்கீரன் மூலமாக சொல்கிறேன். நக்கீரன் வந்து ஒரு நடுநிலையான செய்தி, இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே அப்படியே போட மாட்டாங்க, எங்கே கட் பண்ணுவாங்க விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே போடுறீங்களா? இப்போ என்ன இடைநீக்கம் பண்ணிட்டாங்களா? இப்போ நான் தானே உங்களெல்லாம் பிரச்சனையாக இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏன் வந்து நீங்கள் திருப்பி தலைவர் வந்து பார்க்கல? இப்போ என்னை இடைநீக்கம் செய்து 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னை சேர்க்காம கூட போட்டு பிரதர், என்னை வந்து கட்சியில் சேர்க்காம கூட போட்டு, நான் வந்து என் கட்சி நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். நல்லா கேட்டுக்குங்க,
என்னை அடித்து விரட்டுங்கள், இனிமேல் சேர்க்காமல் கூட இருங்கள், எனக்கு கவலை இல்லை. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை டைட்டில் போட்டு தான் வரணும்னு தேவையில்லை. என்ன மாதிரி ஆயிரம் தொண்டர் இருக்கானே, உங்களுக்கு தெரியுமா? 2010 இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாருங்க. சாகுவரை உண்ணாவிரதுக்காக குண்டாசுக்குள்ளே போனேன் பல பேர். இதே திமுக ஆட்சி தான் உள்ளே போட்டுச்சு. அவன் பூரா பொறுப்புலையா போனேன் நினைக்கிறீங்க? அதில் போன 80-90 விழுக்காடு சாதாரண தொண்டை. அதுவே சங்கத்தமிழே. உங்களுக்கு புரியுதா? ஆனால் கட்சி வளரணும்னு ஆசைப்படுறேன். இது கட்சி வந்து சும்மா சங்கத்தமிழனுக்கோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் என்பது அல்ல. மக்களுக்கான ஒரு விடுதலை, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரிய வரலாற்று நான் நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர் தான். யாராவது ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்தில் போய் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் பேசியிருக்கிறாங்களா? ஜெய் பீம் பல பேர் சொல்லியிருப்பாங்க, அல்லாஹு அக்பர் பல பேர் சொல்லியிருப்பாங்க. ரெண்டும் இணைத்து சொல்றாருல்ல. அப்போ அவ்வளோ பெரிய தலைவர் தானே. அப்போ என்னை தான் நீக்கிட்டார்ல, நீங்கள் தான் நீக்க சொன்னீங்களே, இப்போ நீ ஏன் வந்து தலைவரை பார்க்கல? நான் கேட்குறேன், நியாயமா இல்லையா? நியாயத்தோட நீதியே இருக்கு என் பக்கத்து. ஏப்போ வேணாம், நீங்கள் பிரதர் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், எனக்கு பொறுப்பே கூட கொடுக்க வேணாம் பிரதர். ஓப்பன் டிக்ளேர் தானே பண்ணுறேன்ல, நான் கட்சியோட தொண்டனாகவே இருக்கிறேன். அதுக்கான வேறு கட்சிக்கு போக மாட்டேன். சாகர வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எந்த மாட்டு கருத்துமில்ல, தலைவருக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் பனையூர் பாபும் சொன்னார், இறுதி வரை விசிக்காதான் அப்படின்னாரு. பிரதர், நீங்கள் என்னுடைய வரலாறை வந்து எங்கள் தொண்டர்கள்ட்ட போய் கேளுங்க, சங்கத்தமிழை எப்படின்னு கேளுங்க. கரெக்டாக அவங்களே சொல்லுவாங்க. இல்லை தலைவரே சந்தித்தாலும் கூட கேளுங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளாண்டு ஒரு பேச்சு பேசுகிறா இருந்தால் நான் அந்த கட்சிக்கே வந்துருக்க மாட்டேன்ல. நான் தான் சொல்கிறேன், துபாயில் லீடிங் கான்ட்ராக்டர் 2000 பேர் வேலை பார்த்தாங்க பிரதர். அடிச்சு போடுங்க. மசூன் பில்டிங் கான்ட்ராக்டிங் கம்பெனியுடைய யார் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் பார்ட்னர் யாருன்னா சங்கத்தமிழன். 13 கோடி எனக்கு வரல அந்த நேரத்தில். அதை விட்டுடுத்தே வந்தேன் நான். என்னை ஏமாத்தினையும் இப்போ ஜெயிலில் கிடக்குறாங்க, அது வேறு பிரச்சனை. சரியா? நம்ம காசு பணத்துக்காக நம்ம இந்த பூமியில் நம்ம வாழலை. அதை விட பெரிய ஒரு கோட்பாடு இருக்குது. அது நல்லா ஒரு உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் மீறி ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, அறம்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த பூமியை நம்ம நிலைநிறுத்த வேண்டும். அதுக்கு ஏற்ற கட்சி விடுதலை சிறுத்தை நம்ம வர்றேன். இன்னமும் சொல்லப்போனால் பிரதர் 96 பொறுப்பில் இருக்கிறேன். 1996 அமீரக விடுதலை சிறுத்தைகளுடைய கௌரவ ஆலோசகர், 2010 கருத்தியல் பரப்பு கொள்கை பரப்பு துணை செயலாளர். அதுக்கு முன்னாடி கரும்புலி முத்துக்குமார் பாசரன் ஒன்று தெரியுமில்ல, உங்களுடைய ஏற்கனவே பேசியிருக்கேன்லங்க. அடுத்து இந்த பொறுப்புக்கு வந்து 2016 வந்தேன் பிரதர். 10 வருஷம் ஒரே பொறுப்பில் நான் இருக்கிறேன். அது முக்கியமான பொறுப்பு, இளைஞரணி பொறுப்பு. நான் எம்எல்ஏ ஆகிட்டேனா இல்லை எம்பி ஆகிட்டேனா உங்களை கேட்குறேன். இல்லை அங்கே தானே உடச்சி பேசுவோமா? இப்போ உடச்சி பேசுனா உங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேங்கிறார் தலைவர். இந்நேரம் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ உங்களை வந்து இடைநீக்கம் செஞ்சு வைக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர் வந்து கட்சியில் இருக்காரா இல்லையான்னு அவர் தரப்பில் எந்த அறிவிப்பும் வெளியிடலை. ஆனால் தலைவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அவர் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வர முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து கடைசி நேரத்தில் பாஸ் வந்து அவருக்கு தரப்படலை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் அவர் தரார். பொருளாளர் இந்த மாதிரி முக்கிய பதவியில் இருக்கிறவங்க அவர் வந்து துபாயில் இருக்கார், அதனால் பதிவு போட முடியலங்கிற மாதிரிலாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது உங்களை முக்கியத்துவம் இல்லாமல் பார்க்குறாங்களா? பிரதர், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. நான் தானே கேட்குறேன், நான் தானே பேசுகிறேன். எனக்கு மக்கள் விடுதலைக்காக வந்தாலும் நெறியாளர் அவர்களே, நான் ஓப்பனாகவும் பேசுகிறேன். என்ன வாங்குறதா வாங்கியிருப்பேன். ஏங்க இப்போ எனக்கு பல கட்சி அழைப்பு இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. சரிங்களா? ஆனால் பட் நம்ம எண்ணம் அந்த எண்ணம் இல்லைல்ல. இப்போ ஏன் உயரம் எனக்கு தெரியும், நமக்கு என்ன வேணும்னு தெரியும், நம்மளுடைய இலக்கு என்னன்னு தெரியும், நம்ம விஷன் தெரியும், மிஷன் தெரியும். ஏன் ஆக்ஷன் பிளான் தெரியாதால ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறான். அப்போ அவனுக்கு எல்லா பிளான் எப்படி போடுறது, அது எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, எப்படி மானிட்டரிங் கண்ட்ரோலிங் பண்ணுறது, அது பூரா வந்து யாரோட செங்ககளோடு சிமெண்டோடைங்க. இது யாரோட? மக்களோட. ஆனால் எல்லா கால்குலேஷன் ஒன்று தானே. ஏன் செய்ய தெரியாதா? எல்லாம் தெரியும். ஏன் நம்ம செய்யலைன்னா நான் மீண்டும் மீண்டும் அதுதான் உங்களை வலியுறுத்துகிறேன். நம்ம யாருமேலேயும் தனிப்பட்ட முறையில் கோபம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு தான் வரணும் நம்ம கட்சி அப்படின்றத தெளிவாக இருக்கிறேன். அதில் நம்ம வர்றோம் வரலைன்றது மேட்ரு இல்லை. நம்ம வராமல் இருந்தாலும் கூட மற்றவர்கள் செய்தால் சிறப்பு அப்படி நோக்கம். நான் தலைவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நல்லா கேட்டுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எம்எல்ஏ சீட்டு யாருக்குமே கொடுங்க, எம்பி சீட்டு யாருக்குமே கொடுங்க. சங்கத்தமிழனுக்கு தவிர மற்ற யாருக்கு கொடுத்தாலும் அவர்கள் உண்மையிலேயே வந்து கட்சிக்காக மக்களுக்காக உழைப்பான நல்லா கொடுங்க. நான் இன்னொருத்தனுடைய உழைப்பை நான் சுரண்ட ஆசைப்படலை. ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர் என்ற கோட்பாடு உள்ள ஆள் கொடுங்கன்னே சொன்னேன். ஆனால் அவர்கள் சென்றவர்கள் இல்லை. அதனால தான் நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு வந்து பெரிய பொருளாதார வலிமை ஒன்றும் இப்போ இல்லை பிரதர். கடந்த 6 வருஷமாக இங்கேயே கிடக்கிறோம்ல. யார் மேலேயும் கட்சியில் ஃபோன் பண்ணி எனக்கு அண்ணன் ஒரு கஷ்டம்னா நான் செஞ்சேன்னா சரியானு யார்கிட்ட சும்மா ட்ரையல் அண்ட் எரரில் கேளுங்க. யார் வேணுமானே என் ஆஃபீஸ்க்கு வரலாம், சாப்பிடலாம், போகலாம். அப்போல்லாம் எதுவும் இதுதான் நம்ம எய்மே இதானே, நம்ம லட்சியமே இதானே. அப்போ அதில் வந்து நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம், எம்எல்ஏ இருக்கிறோம், எம்பியாக இருக்கோம்னா நம்ம மக்கள் நிறைய செய்யலாம்ல பிரதர். செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை.
அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நான் ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்ட் நான் ஏற்கனவே உங்கள் பேட்டில் சொல்லியிருக்கிறேன், எந்த வேலையுமே நமக்கு கிடைக்கல. இது தனிப்பட்ட என் பாதிப்பு நினைக்காதீங்க. இப்போ இந்த கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது கான்ட்ராக்ட்லேயே. ஆந்திராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஏன் இங்கே இல்லை? பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 5 விழுக்காடு ஒதுக்க வேண்டும் என்று நம்ம தளபதி ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணலை, அதிகாரிகள் பண்ணலை. இப்போ இதெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்கணும்ல, இதில் எதுவும் தவறு இருக்கா? கேட்கவே இல்லை. இன்னமும் நான் சொல்கிறேன் பிரதர், உயர்நிலைக் குழுவில் வந்து இந்த கருத்தை நான் பேசியிருக்கிறேன், பேசாமலாம் இல்லை. இப்போ தலைவர் லெட்டர் கொடுத்துருக்கேன்ல, லெட்டர் படிப்பார்ல, அப்போ தெரியும்ல என்ன எது அப்படின்றது தெரியும்ல. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நக்கீரன் மூலமாக சொல்கிறேன், நம்மளை விட இந்த கட்சியை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கு ஆட்கள் இருந்தால், ஏன் இந்த இளைஞரணி பொறுப்பு இப்போ வந்து வேக்கன்சி தானே பண்ண இல்லையில, இதில் நல்ல ஒரு மனிதனை இந்த மக்களுக்கு வழிநடத்தக்கூடியவனை இருந்தால் தலைவர் போடட்டுமே. அதெல்லாம் நமக்கு எண்ணம் இல்லை பிரதர். என்னை பற்றி அவருக்கு முழுசாக தெரியும். வாய் தான் ரொம்ப அப்படின்னு என்ன சொல்லுவார், கரெக்டாக? அதை இப்போ நம்ம உணர்ந்துட்டான். நீ இப்போ நான் முன்னாடி பேசுகிற இப்போ பேச வித்தியாசம் தெரியுதா இல்லையா? ஆமாம், நான் இது வரைக்கும் இது வரைக்கும் பேட்டி பார்த்ததில்லை, இன்னைக்கு பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது. அவ்வளோ தன்மையாக பணிவா நீங்கள் தான் பேசுகிறீங்களானே தெரியல எனக்கு. இல்லை, நம்ம இனிமேல் அப்படி தான் பேச போகிறேன். நான் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் தலைவர்கிட்ட. சில நேரங்களில் வந்து நம்ம மதுரக்காரங்கனால ஒற்றுமையில் பேசிடுறேன். தலைவர் அதை சொல்கிறாரு, நீ பெரிய பெரிய லீடரை கூட ஒருமையில் சொல்கிற, அது பேசாத அப்படின்னாரு. நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு பிறகு தனியாக உட்காந்து. நம்ம வந்து அதை கேட்டிருந்தோம்னா இந்த நடவடிக்கை வந்திருக்காது. இப்போ வந்து அவர் எனக்கு 3 மாதம் சொல்லியிருக்கிறார், எனக்கு கவலை இல்லை. 3 மாதம் என்னங்க, 3 வருஷம் என்னங்க, எவ்வளோ நாள் நம்ம காத்திருப்போம். இன்னமும் உங்களுக்கு சொல்கிறேன், அம்பேத்கர் தன்னை எப்படிமா சொல்லுவார், ஊமைகளின் தலைவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தன்னை வந்து எப்படி சொல்லுவார்னா ஊமைகளின் தலைவர். ஏன்னா அவன் ஊமையாக இருந்தேன், பேசாமல் இருந்தேன், அவனை பேச வச்சேன் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் தலைவர் வரவுக்கு பிறகு தான் நாங்கள் இவ்வளோ பேசுகிறேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் எப்படி இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ பொலிட்டிக்கல் எப்படி பேசுகிறேன்? அப்போ இவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். அப்போ பேச வச்ச அவரே வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னா மூடிதான் இருக்கணும். கரெக்டாக இல்லையா பிரதர்? அதனால் எனக்கெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை பிரதர். நீங்கள் வந்தமே கேட்டீங்க, வருத்தமாக இருக்கிறீர்களா, ரொம்ப கவலையாக இருக்கிறீர்களா? எனக்கு என்ன கவலைன்னா, தலைவர் கவலையாக இருப்பாருன்னு எனக்கு கவலை. தலைவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார்ல, ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அவர் அவ்வளோவா எடுக்க மாட்டாருங்க. நீங்கள் என்ன, நீ அவரை பார்த்துருக்கீங்க, பேட்டி எடுத்து மேக்ஸிமம் என்னப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவார். நம்மளாம் அந்த நேரத்தில் கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்னென்னமோ பேசுவோம். மேக்ஸிமம் ஒரு ஆளை பார்த்து கடிந்து கொள்கிறார் என்றால் என்னப்பா அப்படி பண்ணிட்டா அப்படின்பார். இதுதான் ஒரு மேக்ஸிமம். அப்போ என் மேலே இவ்வளவு நட்பு இருக்கும்பொழுது என் மேலே நடவடிக்கை எடுக்க வர்றாருன்னா அப்போ எவ்வளோ யோசித்துருப்பார். அதுலேயும் 1:46 எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. சனிக்கிழமை இரவு, போன சனிக்கிழமை தான், இன்னைக்கு சனி தானே பிரதர், இந்த சனி போன வாரம் இதே 6ஆம் தேதி நைட்டு நான் காட்டுற மொபைலில் போய் இன்ட்ரி முடிஞ்ச 1:46 எனக்கு அனுப்புகிறாரு. நான் பார்க்கல. நான் காலையில் பார்த்தா 2 மொபைல், துபாய் மொபைலில் ஒரு 100 ஃபோனு, லோக்கலில் ஒரு 500 ஃபோனு. நான் என்ன நினச்சேன்னா, ஓஹோ இந்த வாரியம் கேட்டுக்கு இருக்கிறேன், ஒருவேளை அறிவிச்சிருப்பாங்க அவருக்கு, அதனால் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு தோழர் சொல்கிறார், தோழர் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் அது உண்மையா பொய்யா இல்லை சும்மா எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. நானே நம்பலன்னு வச்சுங்களேன். அந்த அதிர்ச்சியில் தான் நான் வந்து 3 நாள் வந்து மௌனமாக இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம எதாவது குண்டக்க மண்டக்க பேசிட்டோம்னா போச்சு, நம்மளே கோவக்காரங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசாந்தி எப்போ அடைஞ்சேன்னா, தலைவருடைய அந்த ஃபேஸ்புக் பதிவை பார்த்தேன்ல, ஏறக்குறைய ஒரு 90 விழுக்காடு எனக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆகா, நம்ம உழைப்பு சரியாக இருக்குடா, அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை, சரியாக தான் இருக்குது. அப்போ நம்ம நன்றி சொல்லிவிட்டு அமைதியாக இருப்போம்னு இருந்தேன். அதுக்கடுத்து 3 நாள் கழித்து ஃபேஸ்புக்கில் பேசினா அதில் நல்ல ஒரு சிறப்பாக வந்து நமக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நேரத்தில் நக்கீரன் சார்பாக அந்த தோழர்களுக்கெல்லாம் நான் வந்து மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் இப்போ பிரதர், நீங்கள் காசு சம்பாதிச்சிடலாம், பணத்தை காசு பணம் எல்லாம் ஒன்று தான், எதமாக சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அன்பை நீ சம்பாதிக்க முடியாது. உண்மையான அன்பை அவ்வளோ சீரில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பாப்பா நேரம் பாப்பா வாங்க தலைவான்மாங்க, அப்புறம் பிராடு பையன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான அன்பு என்பது தொண்டர்கள் தான். நெறியாளர்கள் நீ பெரிய பெரிய இப்போ ஆட்சிக்கு போயிருக்கிறாங்க, நிறையா கட்சிகள் நீ சிறப்பாக இருக்குன்னா யார் நினைக்கிறீங்க? தொண்டர்கள் தான். காசு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டாங்க, சாதிக்கா இல்லை, எதுவுமே இல்லாமல் இப்போ ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கேன் என்ன அர்த்தம்? அவரை நம்புகிறாங்க, யார் நிறைய முதல்வர் நம்புகிறாங்க. அடுத்து அவர் எப்படி இருக்க போகிறாரோ அடுத்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நம்ம வந்து உண்மையாகவே நேர்மையாக இருக்கிறோம். நான் உண்மையாக புத்திஸ்ட் தான். பௌத்தமே என்ன சொல்லுது? எண்ணம் சொல் செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். மனசுக்குள்ளே வந்து அப்படியே கோபத்தை வச்சு வெளியில் வந்து சில பேர் வாங்க பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, எனக்கே தெரியும் புத்திஸ்ட்னு வாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா அப்படியே நயவஞ்சகமாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு பேரே சொல்ல முடியும், வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு. ஆனால் நீங்கள் போன பிறகு அப்படியே உங்களை ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அவனை எப்படி நம்ம புத்திஸ்டாக எடுத்துக்க முடியும்? ஆனால் நம்ம மனசில் ஒன்றுமே வைக்கல. வந்தமே சொல்கிறேன், பிரதர் நீ அன்றைக்கி பேட்டி கேட்டால என்னை மாட்டி விட்டீங்க பிரதர், உங்களால தான் பிரதர் சிக்கல் அப்படின்னு சொல்லலை. எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குங்க.
நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணுது இயற்கையாகவே. அது பெரிய அறிஞர் பெருமக்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், எது வந்தாலும் சந்திப்போம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதான் எங்கள் தலைவர் அப்பயே சொன்ன, சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்பு கொண்டவர்கள் தான் விடுதலை சிறுத்தைனார். அந்த விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள். ரொம்ப நன்றிண்ணே. நிறைய கஷ்டமான நேரங்களில் இயல்பாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதுவும் ரொம்ப இயல்பாகவே ஹேண்டில் பண்ண. ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல பேச்சில் நிறைய மாற்றம் இருக்குது. ஒரு இதை விட என்ன நான் ட்ரீட் ரொம்ப தன்மையாக மாறிட்டீங்க. அதுதான் நடவடிக்கை. நான் நடவடிக்கை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே நேரத்துக்கு. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.